கொலோசியர் 1:13 என்ன சொல்லுகிறது? இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தின பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதவில்லையா? ஆகவே இருளின் அதிகாரத்திலிருந்து தேவன் நம்மை விடுதலை செய்திருக்கிறார். இன்றைக்கு நீங்க எதற்கு உட்பட்டவர்கள் அல்ல, இருளின் அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. எபேசியர் 2:2 பவுல் அழகாக எழுதுகிறார். எபேசியர் 2:2 அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக எழுதுகிறார், முற்காலத்திலே முன்னே நீங்க என்ன செஞ்சீங்க? அந்த உலகத்தை ஆதிக்க செய்கிற கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற இந்த உலகத்தின் அதிபதி இல்லைங்களா, இந்த உலகத்தின் ஆவி, அதற்கு நீங்கள் முற்காலத்தில் அடிமைப்பட்டிருந்தீர்கள் எழுதுகிறார். இப்ப நீங்க அடிமைப்படலை, இப்ப நீங்க அதற்கு விடுதலையாக்கப்பட்டீர்கள் என்றுதான் அதற்கு அர்த்தமாகிறது. அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா, இப்ப என்னை தடை செய்வதற்கு, இப்ப நான் நல்ல வாழ்வதற்கு, அல்லது இப்ப என்னை தவறான வழியில நடத்துவதற்கு எந்த இருளுக்கும், எந்த சாத்தானுக்கும், எந்த பொல்லாத ஆவிகளுக்கும், உலகத்தின் ஆவிக்கும் என் மேல என்ன இல்லை, அதிகாரம் இல்லை. ஆகவே இப்ப நான் எழும்புவதற்கும், பிரகாசிப்பதற்கும், நல்லா வாழ்வதற்கும், உயர்வடைவதற்கும், மேன்மை அடைவதற்கும் எனக்கு என்ன வந்திருக்கிறது? வழி திறந்திருக்கிறது, வாசல் திறந்திருக்கிறது, கர்த்தருடைய ஒளி வந்திருக்கிறது. இதை நம்பி உணர்ந்து விசுவாசித்து எழும்ப வேண்டியது, பிரகாசிக்க வேண்டியது, நல்லா வாழ வேண்டியது, வெற்றியாய் வாழ வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, மாத்திரமல்ல அந்த இருளின் அதிகாரத்துக்கு நம்மை விடுதலையாக்கினது மாத்திரமல்ல, அந்த இருளை இந்த உலகத்திலிருந்து போக்குவதற்கு இல்லைங்களா, பிசாசின் கிரியைகளை அழிக்கவே தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்ப பிசாசின் கிரியைகளை அழிக்கவும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இருளின் அதிகாரத்துக்கு விடுதலையாக்கப்பட்டது மாத்திரம் அல்ல, இருளை விரட்டுவதற்கும், உலகத்திலிருந்து இருளை அகற்றுவதற்கும், அதன் கிரியைகளை அழிப்பதற்கும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லைங்களா? லூக்கா சுவிசேஷம் 10:18-19 என்ன சொல்லுகிறாரு பாருங்க. சீசர்கள் சொல்லுகிறாங்க, ஆண்டவரே உமது நாமத்தில் பிசாசுகளை எங்களுக்கு கீழ்ப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. கவனிக்கிறீங்களா? சொல்லிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? 19ஆம் வசனத்துல, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன்? அதிகாரம் தருகிறேன், ஒன்றும் உங்களை என்ன செய்யாது, சேதப்படுத்தாது என்று என்ன செய்கிறாரு? அவர் சொல்லுகிறாரு. கவனிக்கிறீங்களா? இப்ப நம்ம மீது சாத்தானுக்கோ இருளுக்கோ என்ன கிடையாது? ஆதிக்கமும் அதிகாரமும் கிடையாது. கவனிக்கிறீங்களா இல்லையா? ஒரு இருள் தான், ஒரு வல்லமை தான், அல்லது ஒரு அந்த சாத்தான் தான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா தீமைக்கும் பின்னாடி யார் இருக்கிறா? அந்த பொல்லாத சாத்தான் என்று சொல்லப்படுகிற அந்த பிசாசு தான் என்ன செய்கிறான்? இருக்கிறான் இல்லையா? உலகத்துல ஒரு வியாதி போனா ஒரு வியாதி வருகிறது இல்லைங்களா? புதுசா வியாதிகள் எப்படி தோன்றுது? அதற்கு பின்னாடி இந்த பொல்லாத சாத்தானும் அவனுடைய சேனைகளும் இருக்கிறது. கவனிக்கிறீங்களா? எங்கே குழப்பம் இருக்கிறதோ, எங்கே தீமை இருக்கிறதோ, அதற்கு பின்னாடி யார் இருக்கிறா? பிசாசு இருக்கிறான். கவனிக்கிறீங்களா? சண்டையா, குழப்பமா, வாக்குவாதமா, பிரச்சனைகளா? கவனிங்க, அதற்கு பின்னாடி இந்த சாத்தான் இருக்கிறான். வியாதியா, வறுமையா, தரித்திரமா, பற்றாக்குறையா, பட்டினியா, பஞ்சமா, இவைகளுக்கு பின்னாடி யார் தான் இருக்கிறா? சாத்தான் தான் இருக்கிறான். விக்கிரக ஆராதனையா, பில்லி சூன்யமா, மாந்திரிகமா, இப்படிப்பட்ட அந்தகாரங்களா, அதற்கு பின்னாடி யார் தான் இருக்கிறா? பொல்லாத பிசாசு தான் இருக்கிறா. யுத்தங்களா, சண்டைகளா, மனிதர்களை ஒருவர் அழிக்கிற செயல்கள் நடக்கிறதா, இவைகள் எல்லாவற்றுக்கு பின்னாடி யார் தான் இருக்கிறா? சாத்தான் தான் இருக்கிறான். ஆனா நல்ல கவனிங்க, அந்த சாத்தானின், அந்த இருளின் அதிகாரத்துக்கு நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். உலகம் அதற்கு அடிமையாக இருக்கலாம், உலகத்தின் அதிபதியாக அவன் இருக்கலாம். வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் உலகத்தார் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் அந்த உலகத்தின் அதிபதியின் ஆளுகைக்கும் இருளின் அதிகாரத்துக்கும் தேவன் உங்களை என்ன செய்து விட்டார்? இன்றைக்கு விடுதலையாக்கி விட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல கவனிங்க. இன்றைக்கு இந்த தீமைகளுக்கெல்லாம் பின்னாடி ஒரு சாத்தான் தான் இருக்கிறான்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்ப தீமைகளுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற அந்த இருளின் ஆதிக்கமான சாத்தான், அவனுடைய அதிகாரம் இன்றைக்கு உங்கள் மேல் இல்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நீங்கள் எழுந்திருக்கவும், நீங்கள் பிரகாசிக்கவும், நீங்கள் வாழ்ந்திருக்கவும், நீங்கள் உயர்வடையவும், நல்ல உங்கள் வாழ்க்கையை நடத்தவும், வெற்றி அடையவும், மேன்மை அடையவும், சமாதானமாய் இருக்கவும் இல்லையா, அன்போடு ஐக்கியமாக வாழவும், நீங்கள் செய்கிற வேலையில் நீங்கள் உயர்வடையவும், தொழில் ஆசீர்வதிக்கப்படவும், உங்கள் விவசாயங்களும் மந்தைகளும் பெருகவும், பிள்ளைகளோடும் குடும்பத்தோடு நீங்கள் சந்தோஷமாக இருக்கவும், ஆரோக்கியமாக இருக்கவும், எதற்கும் என்ன இல்லை. இப்பொழுது உங்களுக்கு தடையே இல்லை. நீங்க என்ன செய்யுங்க? எழும்புங்க, பிரகாசிக்க ஆரம்பிங்க, காரியத்தை செயல்படுத்த ஆரம்பிங்க என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அதுதான் பாருங்க, ஏசாயா 60:1, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை என்ன செய்தது?
உன்மேல் என்ன செய்தது? உதித்தது என்று சொல்லி என்ன சொல்லுகிறது? வேதம் சொல்லுகிறது. இப்ப இன்றைக்கு உங்களை கீழே வைத்திருக்க அல்லது கீழே இழுத்து விட அல்லது மேலே எழுந்திருக்காமல் செய்வதற்கு எந்த இருளுக்கும் எந்த சாத்தானுக்கும் எந்த பொல்லாத ஆவிகளுக்கும் சக்திகளுக்கும் உங்கள் மேல என்ன கிடையாது? அதிகாரம் கிடையாது. ஆனா விஷயம் என்னன்னா, இதை விசுவாசிகள் அறிந்து கொள்ள வேண்டும், இதை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த சத்தியத்தை அவர்கள் நம்ப வேண்டும். அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, யோவான் 8:31 சொல்லுகிறது, இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும் என்று சொன்னார். நல்ல கவனிங்க. சத்தியம் என்பது என்ன என்பதை தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் நீங்கள் தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது முதல் காரியமாக என்ன எழுதுகிறார்? சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் என்ன செய்யுங்கள்? கட்டினவர்களாய் இருங்கள் என்று சொல்கிறார். இப்ப சத்தியம்னா என்ன அப்படின்னு சொன்னா கவனிங்க. அதே அந்த சர்வாயுத வர்க்கத்தை சொல்லிட்டு வரும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் கீழே கடைசியாக என்ன சொல்வார் அப்படின்னா, தேவ வசனமாகி ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்வார். அப்ப சத்தியத்தை தனியாகவும் தேவ வசனத்தையும் அவர் என்ன செய்வார்? தனியாக சொல்வதை நம்ம என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. அப்ப தேவ வசனம் என்பது வேற, சத்தியம் என்பதும் தனித்தனியாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. சரிங்களா? சத்தியம் என்பதும் தேவ வசனம் என்பதும் தனித்தனியாக அங்க என்ன செய்கிறார்? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை நம்ம என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற 66 புஸ்தகங்கள்ல எழுதப்பட்டிருக்கிற எல்லாமே என்னதுதான்? தேவனுடைய வார்த்தை தான், வசனம் தான். ஆனா எல்லாமே என்ன கிடையாது? சத்தியம் கிடையாது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் அப்படிங்கிறது என்னது கிடையாது? சத்தியம் கிடையாது. கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் அவரிடத்திலிருந்து தீமையை பெற வேண்டாமோ என்று சொல்லுகிற வார்த்தைகள் என்ன கிடையாது? சத்தியம் கிடையாது. கவனிக்கிறீங்களா? அந்த யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே வேதம் அழகாக, வசனம் அழகாக சொல்லுகிறது. சாத்தான் என்ன செய்தான்? புறப்பட்டு போய் யோபுவுக்கு எல்லா வியாதியையும் பருக்களையும் வரப்பண்ணினான். என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. சாத்தான் தான் என்ன செய்தான்? தீமையை கொடுத்தான், தேவன் அல்ல. அப்ப கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தரிடத்துல தீமையை பெறணும். இதெல்லாம் என்ன வசனமா இருந்தாலும் அது என்ன கிடையாது? சத்தியம் கிடையாது. சத்தியம் என்பது என்ன அப்படின்னா கவனிங்க, ஒரு காரியத்தை குறித்த தேவனுடைய பார்வை, தேவனுடைய கண்ணோட்டம், தேவன் என்ன சொல்லுகிறார் ஒரு காரியத்தை குறித்து என்பதுதான் என்னது? சத்தியம். ஒரு காரியத்தை குறித்து மனிதர்கள் சொன்னது, ஒரு சூழ்நிலையை அல்லது ஒரு காரியத்தை குறித்து சாத்தான் சொன்னது, அல்லது ஒரு காரியத்தை குறித்த உலகத்திலே காணப்பட்ட உண்மை நிலைமைகள் எல்லாம் பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே காரியத்தை குறித்து, எந்த காரியத்தை குறித்து நீங்கள் ஒரு கண்ணோட்டம் வைத்திருக்கிறீர்களோ, எந்த காரியத்தை குறித்து உலகம் ஒரு கண்ணோட்டம் வைத்திருக்கிறதோ, அல்லது அதே காரியத்தை குறித்து தேவன் ஒரு கண்ணோட்டம் வைத்திருப்பார் பாருங்க, அதுதான் சத்தியம். நீங்க வைத்திருப்பதும் அல்ல, உலகம் வைத்திருப்பதும் அல்ல, அல்லது பிசாசு உங்கள் காதிலே ஓதுனதும் அல்ல. ஒரு காரியத்தை குறித்து தேவனுடைய பார்வை எப்படி இருக்கிறது? தேவன் இந்த விஷயத்தில் என்ன சொல்லுகிறார்? வியாதியா? அதை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார்? நான் உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன். அதுதான் தேவனுடைய கண்ணோட்டம். உடைய தழும்புகளால் குணமானீர்கள், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். அப்ப வியாதி என்பது தேவனுடைய பார்வையில என்ன கிடையாது? மனிதர்களுக்கு வரக்கூடியது கிடையாது. தேவனுடைய பார்வையில வியாதி இருக்கக்கூடாது. வியாதியை விலக்குவது, வியாதியை சுகமாக்குவது எனக்கு சித்தம் உண்டு, நீ சுகமாக. இது அப்ப வியாதியை சுகமாக்குவதும், வியாதி இல்லாமல் இருப்பதும், வியாதியை வராமல் பார்ப்பதும், வியாதியை விலக்குவதும் தான் என்னது? சத்தியம். கவனிக்கிறீங்களா? இப்ப வியாதி இருக்குது, அது உண்மை. வியாதி இருக்குதுன்னா அது உண்மை. இன்னைக்கு அது சூழ்நிலை இல்லைங்களா? அப்ப உண்மை என்பது என்ன? உண்மை என்பது இன்னைக்கு என்ன இருக்குதோ, இன்னைக்கு அது சூழ்நிலை. வியாதி இருக்கலாம். ஆனா சத்தியம் என்பது என்ன? தேவன் உங்களை அவருடைய தழும்புகளால் சுகமாக்கி விட்டார். அதுதான் 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையில் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லுகிறது இல்லை? அதுதான் சத்தியம். ஆனா உண்மையிலே ஒரிஜினலா இன்னைக்கு சூழ்நிலையில வியாதி இருக்கலாம். ஆனா சொல்லுங்க, நான் சத்தியத்தை நம்புகிறேன், அந்த சத்தியம் என்னை விடுதலையாக்கும் என்று நீங்க சொல்லும் போது, அந்த சத்தியத்தை நம்பும் போது வியாதி நீங்க என்ன செய்வீங்க? சுகம் அடைவீர்கள். கவனிக்கிறீங்களா? பொய் என்பது என்ன? அப்ப சத்தியம் என்ன, உண்மை என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். பொய் என்பது என்ன? பொய் என்பது ஒண்ணுமே கிடையாது. பொய்க்கு பிதாவாக இருக்கிறவன் யாரு? ஆதி முதல் பொய் சொல்லுகிறவன் யாரு? பொய்யனும் பொய்யுக்கு பிதாவமா இருக்கிற பிசாசு இந்த உலகத்துல. கவனிக்கிறீங்களா?
அவன் பரப்பி விட்டது தான் பொய். இந்த பழத்தை நீங்க சாப்பிடுங்க, நீங்க சாகவே சாவதில்லைன்னு பாருங்க. அன்றைக்கு ஆரம்பித்தான் பார்த்தீங்களா? தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு விரோதமாக சொல்லுகிறான் பிசாசு. அதுதான் பொய். இன்றைக்கு அந்த பொய்யை உலகம் முழுவதும் என்ன செஞ்சிருக்கிறான்? பரப்பி வைத்திருக்கிறான். சரி, கவனிங்க. இப்ப சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். என்ன சத்தியம் அப்படின்னா, இன்றைக்கு இருளின் அதிகாரத்திற்கு நீங்கள் விடுதலையாக்கி விட்டீர்கள். இருளின் அதிகாரம் உங்கள் மேல ஆதிக்கம் செலுத்த முடியாது. மாறாக நீங்க என்னென்ன, உங்களுக்கு இப்ப என்ன வந்திருக்கிறது? அத்தாரிட்டி, அதிகாரம், ஆளுகை என்ன செஞ்சிருக்கிறது? வந்திருக்கிறது. கவனிக்கிறீங்களா? மார்க் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? விசுவாசிக்கிறவர்களால நடக்கும் அடையாளங்கள். அவனை என்ன அடையாளங்கள்? அவர்கள் என்ன செய்வார்கள்? பிசாசை துரத்துவார்கள், இருளின் அதிகாரியை விரட்டுவார்கள், இந்த பொல்லாத உலகத்தின் அதிபதி என்ன செய்வார்கள்? அவங்க துரத்துவார்கள். இந்த உலகத்தையே இல்லையா, உலக மக்களையே அவன் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்தாலும் ஒரு விசுவாசிய அவன் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க முடியாது. ஒரு விசுவாசியை அந்த பிசாசை என்ன செய்ய முடியும்? துரத்த முடியும். இதுதான் பாருங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம். கவனிக்கிறீங்களா? அப்ப இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளணும். அப்ப பிசாசை விரட்டுவதற்கு யாராவது வாங்கன்னு நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்க கூடாது? நீங்க கூப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது. அல்லது பிசாசை விரட்டுங்கப்பா, பிசாசு பிரச்சனை, நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்க கூடாது? ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணிட்டு இருக்க கூடாது. நீங்க இப்ப உதாரணமா 2 கொரிந்தியரின் புஸ்தகத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் இருக்கிறார் இல்லையா? அவர் சொல்லுகிறாரு, என் சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் என்னை நான் உயர்த்தாதபடிக்கு ஒரு முள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சரீரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னை குட்டுகிற சாத்தானுடைய தூதனாக இருக்கிறதுன்னு அவர் தெளிவாக சொல்றார். அது சாத்தானுடைய செயல். கரெக்டா என்ன செய்கிறாரு? சொல்லிட்டு சொல்றாரு, அது என்னை விட்டு நீங்கும்படி நான் என்ன செய்தேன்? தேவனிடத்தில் 3 தரம் வேண்டிக் கொண்டேன். 9ஆம் வசனத்துல தேவன் அவருக்கு பதில் கொடுக்கிறார், ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறாரு. என் கிருபை உனக்கு போதும் அப்படிங்கிறாரு. கவனிக்கிறீங்களா? அப்ப என்ன அர்த்தம் தெரியுதா? தேவன் இப்படி சொல்லல, சரி பவுல் உன் சரீரத்தை கெடுக்கிற அல்லது உனக்கு முள்ளா இருக்கிற சாத்தானே, அவன் தூதனை நான் விரட்டுறேன், பார்த்துக்கிறேன்னு அவர் சொல்லல. அவர் என்ன சொல்றாரு? நான் உனக்கு கிருபை கொடுத்துட்டேன். எதற்கு? சாத்தானை விரட்டுவதற்கு. அந்த கிருபை, அந்த பலன் உனக்கு போதும். உன் பலவீனத்தில் அது என்ன செய்யும்? பூரணமாய் விளங்கும் அப்படின்னு என்ன செய்கிறாரு? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு என்ன செய்கிறாரு? தேவன் பதில் கொடுக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது இல்லைங்களா? அப்ப பவுல் ஜெபித்தப்போ தேவன் இறங்கி சாத்தானை என்ன செய்யல? விரட்டலை. ஏன் விரட்டலை? ஏன் தேவன் அவனுக்கு இப்படி பதில் கொடுத்தார்? என் கிருபை போதும்னா, இன்றைக்கு இருளை விரட்டுவது, சாத்தானை விரட்டுவது என்பது விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்ட, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட என்னதான் இருக்கிறது? பலமாக, அதிகாரமாக இருக்கிறது. அதனால உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமாக, உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக, உங்கள் வேலைக்கு விரோதமாக, உங்கள் பரிசுத்த வாழ்க்கைக்கு விரோதமாக, உங்கள் கணவருக்கு விரோதமாக இல்லையா, உங்கள் தொழிலுக்கு விரோதமாக, ஊழியங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பொல்லாத ஆவிகளையும் பிசாசுகளையும் விரட்டுவதற்கு தேவன் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்ப எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்ததுன்னு சொல்றதுக்கு ஒரு அர்த்தம் என்னன்னா, நீ எழுந்திருந்து உன் அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த உலகத்தில் ஆதிக்கம் செய்ய நினைக்கிற பொல்லாத சாத்தானை நீ விரட்டு அப்படின்னு தான் அது என்ன செய்கிறது? ஒரு அர்த்தமாக மாறுகிறது. கவனிக்கிறீங்களா? மாத்திரமல்ல, ரோமர் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்துல பவுல் அழகாக எழுதுகிறாரு, பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. கவனிக்கிறீங்களா? பாவம் உங்களை என்ன செய்ய மாட்டாது? மேற்கொள்ள மாட்டாது. அப்ப எழும்பி பிரகாசி என்று சொல்லும்போது, உன் ஒளி வந்தது என்று சொல்லும்போது என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, கவனிங்க, பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது, மாறாக பாவத்தை மேற்கொள்ளுகிற, பாவத்துக்கு கீழ்ப்படியாது இருக்கிற ஒரு அதிகாரத்தை தேவன் சபைக்கு, விசுவாசிகளுக்கு, உங்களுக்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக எழுதுகிறார், முன்னே நீங்கள் அதற்கு அடிமையா இருந்தீங்க, இப்ப விடுதலை ஆக்கி இருக்கிறீங்க. இப்ப நீங்க என்ன செய்யலாம்னா, அந்த பாவம் உங்களை ஆளுகை செய்ய நினைக்கும் போது, உங்ககிட்ட வரும்போது அதை எதிர்க்கவும், அதை மேற்கொள்ளவும், அதை விரட்டவும் உங்களுக்கு என்ன இருக்கிறது? அதிகாரம் இருக்கிறது. ஆமா. அப்ப இன்னைக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? முதலாவது சாத்தானை துரத்துகிற, இருளை விரட்டுகிற அதிகாரம். 2வது பாவத்தை எதிர்க்கிற, பாவத்தை மேற்கொள்ளுகிற அதிகாரம் விசுவாசிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நல்லா கவனிக்கீங்களா? இப்ப இந்த அதிகாரத்தை நாம் எப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்னா, நல்ல கவனிங்க. லூக்கா 10:18 சீசர்கள் அப்போஸ்தலர்கள் வந்து சொல்றாங்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. கவனிக்கிறீங்களா? இயேசுவின் நாமத்துல, இல்லைங்களா? அப்போஸ்தலர் 3 பேதுருவும் யோவானும் ஜெபாலயத்துக்கு போகும்போது அங்கே பிறந்தது முதல் நடக்க முடியாது இருந்த ஒருத்தனை என்ன சொல்றாங்க? இயேசுவின் நாமத்துல நீ என்ன செய்ய, எழுந்து நட என்று சொல்லுகிறாங்க. மாத்திரமில்ல, அவங்க சொல்றாங்க, இந்த மனிதனுக்கு சுகம் எப்படி வந்தது? இயேசுவின் நாமத்தை பற்றி விசுவாசத்தினால் வந்தது அப்படிங்கிறாங்க, இல்லைங்களா? அப்ப இயேசுவின் நாமத்தை தேவ பிள்ளைகள் பயன்படுத்தும்படி அதிகாரம் தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13 நீங்க வாசிச்சீங்கன்னா, சிலர் இயேசுவின் நாமத்தை சொல்லி பிசாசுகளை விரட்ட முற்பட்ட போது அந்த பிசாசுகள் கீழ்ப்படியல, மாறாக அவங்களை மேற்கொண்டது. இயேசுவையும் தெரியும், பவுலையும் தெரியும், நீங்க யாருன்னு சொல்லி விரட்ட வந்தவங்களை அது விரட்டிடுச்சு. காரணம் என்ன? இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தும் அதிகாரம் தேவ பிள்ளைகளுக்கு, உங்களுக்கு, எனக்கு, அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அந்த இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துகிற அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது. அதை பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்துல இந்த உலகத்துல நீங்க பேய்களை விரட்டி, இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி வியாதிகளை சுகமாக்கி, இல்லைங்களா, இருளின் அதிகாரத்திலிருந்து ஜனங்களை விடுவிக்கிற, எழும்பி பிரகாசிக்கிற வேலையை சபை செய்ய வேண்டும். இயேசுவின் நாமத்துல பயன்படுத்த வேண்டும். கவனிக்கிறீங்களா? அப்புறம் எப்படி அப்படின்னா, ரெண்டாவது என்ன, இந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துவது அப்படின்னா, எபேசியர் 6:17 பவுல் எழுதுகிறார் இல்லையா, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறார் இல்லையா? அப்ப இந்த ஆவியின் பட்டயமாகிய தேவ வசனத்தை நம்ம என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ளணும், இல்லைங்களா? மத்தேயு 4 லூக்கா 4 ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சோதிக்க வந்த அந்த பொல்லாத சாத்தானை ஆண்டவர் எப்படி எதிர்க்கிறார்? எழுதியிருக்கிறதே, அப்பாலே போ சாத்தானே. அப்ப வசனத்தை கொண்டு பேசும்போது பாருங்க, அந்த இருளின் ஆதிக்கத்தை, இருளின் அதிகாரத்தை என்ன செய்யணும்? நாம விரட்ட முடியும். அப்படிதான் நம்முடைய அதிகாரத்தை என்ன செய்யணும்? பயன்படுத்த வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 12 என்ன சொல்லுகிறது? அவர்கள் சாட்சியின் வசனத்தினாலே சாத்தானை என்ன செய்தார்கள்? ஜெயித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தேவ வசனத்தை நம்ம என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ளணும். இந்த வசனமும் இந்த வார்த்தைகளும் இந்த வாக்கு தத்தங்களும் நீங்கள் பயன்படுத்தி இந்த உலகத்திலே ஆளுகை செய்யும்படி அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இல்லைங்களா? அடுத்து எப்படி நீங்க ஆளுகை செய்ய முடியும், அதிகாரத்தை செலுத்த முடியும் அப்படின்னா, மத்தேயு 18 ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லையா, இந்த பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கும்? கட்டப்பட்டிருக்கும் அப்படிங்கிறாரு. அது ஜெபத்தை குறித்து பேசுகிறார். அப்ப நீங்க ஜெபிக்கும் போது கவனிங்க, கர்த்தருடைய நாமத்துல எங்கே 2 பேர், நீங்கள் 3 பேர் ஒருமனப்பட்டிருக்கீங்களோ அங்கே நான் என்ன செய்வேன்? இருப்பேன்னு சொல்லுகிறார். கவனிக்கிறீங்களா? அப்ப நீங்க நல்ல கவனிங்க, ஜெபத்துல நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்ப அதிகாரமிக்க ஜெபம், இல்லைங்களா? அதிகாரம் உள்ளதாக நம்முடைய ஜெபம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். இந்த பூலோகத்துல நீங்கள் கட்டுகிறதை பரலோகத்துல அவர் கட்டுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுகிறதுனா, இந்த பூலோகத்துல நீங்கள் எதற்கு அனுமதி கொடுக்கிறீர்களோ அதற்கு தான் பரலோகம் அனுமதி தரும். எதற்கு நீங்கள் அனுமதி மறுக்கிறீர்களோ அதை பரலோகம் என்ன செய்யும்? அனுமதிக்காதுன்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அப்ப உங்கள் வாழ்க்கையில, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில, உங்கள் தொழிலில, உங்கள் சரீரத்துல, உங்கள் வேலையில, உங்கள் எல்கைகளில, உங்கள் ஊழியத்துல நீங்கள் எதை அனுமதிக்கிறீர்களோ அதை தான் பரலோகம் அனுமதிக்கும். ஆகவே ஜெபத்துல நீங்க கட்டவும் கட்டவிழ்க்கப்படவும் உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்பது உன் அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த உலகத்துல நீ ஆளுகை செய்து தேவ ராஜ்யத்துல செயல்படு, பிரகாசி என்பதாக அது குறிக்கிறது. ஆகவே இன்றைக்கு இந்த காலை வேளையில இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். நாம் எல்லாரும்